நாங்கள் நம்மளுடைய மட்டும் சோதிச்சிருக்காங்க அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு பல பிரச்சனைகள் நமக்கும் பீகாரில் எழுதிட்டாங்க, மற்ற ஊரில் எழுதியிருக்காங்க பிரச்சனை. இது மாதிரி மற்ற மாநிலங்களுக்கு பேசுவோம். அதனால் நாங்கள் எங்கள் திட்டத்தை இது மட்டும் இல்லாமல் பல திட்டங்களை நாங்கள் ஒரு கேஸ் போட்டோம். இவர் அது மாதிரி ஒரு சில ஊரில் போட்டிருக்காங்க. அங்கே திட்டங்கள் நல்லா இருந்தால் இன்னும் ஃபாலோ. அதே போல இப்போ ஸ்டாலின்ற ஒரு திட்டத்துக்கு ஸ்டாலின்ற பெயரை வந்து வைக்கக்கூடாது, ஏன்னா இது அரசு கொண்டு வர திட்டம், அந்த பெயரை ஏன் வைக்கிறாங்கன்னா அதிமுக வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க சார். இப்போ இந்த மாதிரி பேர் வைக்கக்கூடாது, ஏன்னா அரசு திட்டங்களுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு நாங்கள் கட்டுவோம். இப்போ தமிழகத்தில் வந்து ஆணவ கொலைகள் அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கடந்த 6 ஆண்டுகளாக ஒரு கோரிக்கை இருக்குது. இதுக்கு தனி சட்டம் இயற்றணும்னு சொல்லிட்டு தேச அளவுலையும் சட்டம் இயற்றணும், அதற்கு தமிழக அரசும் அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் என்ன நடவடிக்கை இருக்குது சட்டத்துறை? அதாவது ஆணவ கொலை என்பது ஒரு கண்டிக்கத்தக்கது. ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறதுக்கு முதல் காரணம் ஒரு நாட்டில் எவ்வளோ ஆணவ கொலை நடக்குதுன்றது கணக்கெடுத்து பார்ப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் வன்மையாக ஒரு தண்டிக்கணும், அல்லது அந்த கேஸ் அதிகமாக முடிக்கணும். அதனால் அதை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. இது தனி சட்டம் இயற்றணும்னு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு இயற்றணும் இல்லை மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும்? மத்திய அரசு அது அவங்க இஷ்டம். நாங்கள் எங்களுக்கு வந்ததுன்னா நாங்கள் செய்வோம், இல்லை அவங்க தான் செய்வோம். யாராவது செய்தாலும் செய்யணுன்றது எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. நாம செய்ய வாய்ப்பு இருக்குது சார். இப்போ நீங்கள் சட்டத்துறை அது முதலமைச்சர் தான் சொல்கிறோம் சார். அதே போல் பாஜக வரைக்கும் தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி கம்மியாக இருக்கிறதுனால இப்போ வட மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை அளிக்கிறதா ஒரு புதிய ட்ராஜடி எடுத்துகிட்டு வராங்க சார். இப்போ எத்தனையோ தில்லு முள்ளுகளை வாக்காளர் செய்ய பீகாரில் ஆரம்பிச்சிருக்கு பிஜேபி. அது இன்னொரு மாநிலத்துக்கு வரும். ஜாக்கிரதையாக அதை எதிர்த்தாக வேண்டும். எங்களை அது அந்த ஆபத்து வருகிற பொழுது நாங்கள் அதை எதிர்க்க சீரும் சிங்கங்களாக மாறும். அதே போல் வேலூர் மாநகராட்சி மேயர் மேலே இந்த டிடிசிபி அப்ரூவலுக்கு 5 சென்ட் நிலம் கேட்குறாங்கன்ற மாதிரி ஒரு தனியார் இதழில் மாத இதழில் வந்து ஒரு குற்றச்சாட்டை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க சார். ஒரு அப்ரூவல் கொடுக்கணும்னா 5 பிளாட்டு கொடுக்கணுன்ற மாதிரி மேயரும் வேலூர் சட்டம் பத்திரிகையில் வருதுன்னு கேட்டீங்கன்னா எங்கள் மேலே எவ்வளோ பத்திரிகை நான் தான் படிக்கிறது கிடையாது. அதாவது பத்திரிகைகளை நேர்மையாக செய்கிறது வேறு, செய்ய வைக்கிறது வேறு. அதெல்லாம் நான் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் மல்லாண்டு பாயத்தில் சொல்லுவாங்க. ஆகிய இந்த செய்திகள் எல்லாம் போடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஏன் போடுறாங்க? நன்றி, வணக்கம். மர